Okay, guys. So, welcome to second recording class of this course. Okay. So, இதில் வந்து நம்ம வந்து retail versus ICT logic பார்ப்போம் and or this is enough for profitable and professional trader. நீங்கள் ப்ராஃபிட்டபிளாகவும் ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவும் ஆகிறதுக்கு இதெல்லாம் போதுமா, இந்த ஐசிடி கான்செப்ட், இந்த டீச்சிங் போதுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். why do I take courses and classes? ஓகே. ஸோ இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன் கைஸ். பதில் சொல்லிட்டு நம்ம இந்த டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே. ஸோ யா ஸோ எதனால் நான் வந்து இந்த கோர்சஸ் அண்ட் கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற ரெக்கார்டிங் கிளாஸஸ். ஓகே. ஸோ ஒய் அப்படின்னா, நான் வந்து இந்த ட்ரேடிங்லாம் லேர்ன் பண்ணும் போதே, நான் கற்றுக்கிட்டு இருக்கும் போதே, இல்லைங்கண்ணா எல்இஆர்என் நான் வந்து லேர்னிங் ஃபேஸில் இருக்கும் போதே என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் கற்றுக்கிட்டதை அட்லீஸ்ட் ஒரு 1000 பீப்புளுக்காவது நான் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகேவா? அட்லீஸ்ட் 1000 பீப்புளுக்காவது நான் கற்றுக்கிட்டதை அப்படியே கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகேவா? நான் கற்றுக்கும் போதே. ஸோ தென் நானும் இந்த டீச்சிங் ப்ராசஸ்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சவன் தான். ஸோ ஏன் இப்போ செய்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் ட்ரேடிங் எல்லாம் தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். ஸோ ட்ரேடிங் வந்து நான் டேரெக்டாக ஒத்துக்கிறேன். நான் ட்ரேடிங் வந்தது மணி மேக் பண்ணேன். ஓகேவா? மணி மேக் பண்ண மணி ஃபோக்கஸோட தான் வந்தேன். ஸோ ஓகே. மணி மேக் பண்ணியா அப்படின்னு கேட்டால் நிறைய ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ், ஐ மேக் லாட் ஆஃப் மணி. ஓகே. ஸோ தென் நான் இந்த 1000 பீப்புளுக்கு வந்து ட்ரேட் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அண்ட் கற்றுக்கும் போது ஒரு கைடன்ஸ் இல்லை. ஸோ அண்ட் எனக்கு ரிலேட்டிவ்ல இருந்து கிடைச்சாங்க. ஓகே. ஸோ ஈஸியாக நான் வந்துட்டேன். ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த என்ன சொல்கிறது, ஒரு கைட் பண்ண ஆள் இல்லை. அண்ட் ஆல்சோ அந்த என்ன சொல்கிறது, கைட் பண்ண ஆள் இல்லை. அது இல்லாமல் அப்படியே இது மாதிரி மென்டார்ஷிப் எதுவும் சேர்ந்து படித்தாலும் ஒரு சரியான டீச்சிங் இல்லாமல், ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு சரியான லாஜிக்கும் ஒரு ப்ராப்பர் வேல யாரும் டீச் பண்ணுறதில்ல. ஸோ அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ ஓகே, நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்னோட எய்ம் என்ன, அட்லீஸ்ட் 1000 பீப்புளை வந்து என்னை விட அதிகமாக ரெடி பண்ணும். எனக்கு ஐசிடியில் எவ்வளோ தெரியுமோ அந்த அளவு சொல்லிக் கொடுத்து என்னை விட பெட்டராக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். ஓகே, ஆசை. ஓகே, என்னோட ஆசை நான் வந்தப்போ. ஸோ தென் இப்போ வந்து நான் ஏன் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஐ வில் கோ டு இப்போ என்ன சொல்கிறேன், 12th முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் காலேஜ். ஸோ காலேஜ்லாம் போனால் நான் காலேஜுக்கு அப்புறம் என்ன சொல்கிறேன், என்னோட பிளானிங்கே வேறு. ட்ரேடிங்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எஸ் பண்ணுவேன். பார்ட் டைமாக இப்பயும் பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமும் பார்ட் டைமாக தான் பண்ணுவேன். ஸோ இது எப்படின்னா நான் ட்ரேட் பண்ணுவேனான்னு கேட்டால் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி தான். ட்ரேட் பண்ணுறது கம்மியாயிரும். ஏன்னா என்னோடய ஃபோக்கஸ் மேபி மேக் சம் ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரி ஐடியா இருக்குது எனக்கு. ஸோ அதனால் அந்த பக்கம் நான் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ட்ரேடிங் அப்படிலாம் பெருசாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அதாங்குள்ளேயும் நான் இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு எப்படின்னு ஒரு 6 மந்த் ஆர் 1 இயர் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த கோர்ஸ் எடுக்கிறேன். அண்ட் இன்னொரு கேள்விக்கான பதிலையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒய் இட்ஸ் பெய்டு. ஓகேவா? எனக்கு இந்த அப்பாஸ்டபி லொட்லோஸ்க்கு அதெல்லாம் எனக்கு வராது. ஸ்பெல்லிங் கரெக்டாக வராது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் மன்னிச்சிருங்க. ஸோ ஒய் இட்ஸ் பெய்டு எதனால் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். 2024 டிசம்பரில் ஒரு ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணேன். ஸோ ஒரு 200 பீப்புள் வந்தாங்க. ஸோ அதில் வந்து அதை யூஸ் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 1 or 2 பீப்புள் ஒன்லி. ஒருத்தரோ 2 பேரோ மட்டும்தான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மற்றபடி யாருமே பெருசாக யூஸ் பண்ணல. அதோட ரெக்கார்டிங்லாம் இன்னும் என்னோட யூடியூப் சேனலில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு எடுத்தேன். ஓகேவா? அதெல்லாம் எதுக்கு? ஓகே, அதில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டு நடத்தினேன். எல்லாம் தெரிஞ்ச எல்லாத்தையுமே. பட் அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் லிக்விடிட்டியில் டாப்பியை கொஞ்சம் குறைச்சிட்டேன். நெக்ஸ்ட் 2வது கிளாஸ் லிக்விடிட்டி. ஸோ அதில் டாப்பியை கொஞ்சம் குறைச்சிட்டேன்.
ஸோ அதுக்கப்புறம் அவங்கலாம் ரொம்ப என்ன சொல்றது? ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் இல்ல அவங்ககிட்டலாம். ஸோ ஃப்ரீ தானே அப்படின்னு சும்மா வந்துட்டு போனாங்க. ஸோ அதனால நான் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அப்படியே அந்த கிளாஸ் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ தென் இந்த கிளாஸ்ல வந்து நான் சொன்னது தான். நான் லேர்ன் பண்ணும்போதே 1000 பேத்த டீச் பண்ணணும். டீச் பண்ணணும்னு இல்ல. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துறணும். ஏன்னா, இந்த லேர்னிங் நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னையோட நின்றக்கூடாது. அது ஒண்ணு தான் என்னோட விஷயம். ஓகேவா? என்னோட எய்ம் வந்து அது மட்டும் தான். நான் கத்துக் குடுத்தது என்னோட மட்டும் நின்றக்கூடாது. ஓகேவா? ஆ தென் இத நான் வந்து ஃப்ரீயா குடுத்தேன் அப்புட்ன்னா, அதுல வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பீப்பிள் வந்து யுட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. அதுல வேல்யூ இல்ல. ஃப்ரீயா தானே குடுத்துட்டான். எல்லாம் குடுக்குற மாரி தான். அப்படின்ட்டு அது வந்து அசால்ட்டா நெனச்சுருவாங்க வேல்யூ இல்லன்ட்டு. பட் இந்த கோர்ஸோட வொர்த்தும், வேல்யூவும் இந்த கோர்ஸ ஃபுல்லா நீங்க பார்த்து முடிக்கும்போது தெரியும். ஓகேவா? ஸோ இதனால தான். ஸோ சம் ரீசன்ஸ் நான் சொல்ட்டேன். முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ வில் டெலீட் இட். ஓகேவா? ஸோ தென் நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணிறலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐசிடி லாஜிக் விசஸ் ரீட்டெயில் லாஜிக். ஸோ ஓகே கைஸ். ஐசிடி அப்புட்ன்னா ஃபுல்லாவே லாஜிக் மட்டும் தான். ஓகேவா? ரீட்டெயில பொறுத்த வரைக்கும் பிலீஃப் நம்பிக்கை அவ்வளோதான். ரீட்டெயில் ஹாஸ் ஹோப் பட் ஐசிடி கிவ் யூ லாஜிக். ஓகேவா? ரீட்டெயில் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஒரு சப்போர்ட் இருக்கு. லைக் இதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளாக் லைன் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு தெளிவா தெரியும். ஓகேவா? இது பிளாக் லைன். ஓகே. இப்ப இதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனுன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிஸ்டன்ஸ் ஒரு தடவ டேப் பண்ணியிருக்கு. 2வது தடவ டேப் பண்ணியிருக்கு. ஏன் 3வது தடவ கூட டேப் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து இத பிரேக் பண்ண உடனே ஓகேவா? சின்ன புல் பேக் வந்தாலே என்ட்ரியா போட்டுருவாங்க. ஏன்னா நானும் இந்த ரீட்டெயில் ட்ரேடிங் பண்ணவன் தான். ஓகேவா? இல்லன்னு சொல்லல. ஒய் நான் வந்து என்னோட ஸ்டார்ட்டிங் ஆஃப் த டைம்ல வந்து இந்த சார்ட் பேட்டர்ன், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எல்லாமே பண்ணேன். ஓகேவா? அப்ப இதுவும் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எஸ் சேம் த லாஜிக். இல்ல கொஞ்சம் தூரம் மேல போகும். நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் தூரம் மேல போகும். ஜாலியா இருப்போம். ப்ராஃபிட்டு ஒரு சாக்கா அப்படின்ட்டு. வருவான் சட்டார்ன்னு வந்து இங்க கீழ தட்டுவான். என்ன சொல்லுவாங்க இத? ஆக்சுவலி இன்னும் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்கல. மேபி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். தெளிவா தெரியும். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸு. தென் இந்த இந்த கொஞ்சூண்டு ஜோன் வந்து மேனிபுலேஷன். ஓகேவா? இந்த இந்த இது வந்து மேனிபுலேஷன். ஸோ தென் இது ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஏஎம்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஓகேவா கைஸ்? ஸோ ஆனா ரீட்டெயில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்படி நானும் பண்ணவன் தான். ஸோ அதனால தான் எனக்கு ஐசிடியோட லாஜிக்லாம் சொன்ன உடனே பரவால்ல. அவ்வளோ சூப்பரா இருந்தது உண்மையாலுமே. ஏன்னா ரீட்டெயில் ட்ரேடிங் பண்ணிட்டு, ஸோ இது ஃபெயில் ஆவறதுக்கு ரீசன் அங்க தெரியுது அப்படிங்கும்போது, ஈஸியா இது பண்ண முடியும். ஸோ இதான் தப்பு பண்றோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி வந்துர முடியும். ஓகேவா? ரீட்டெயில் ட்ரேடர் வந்து இந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணிட்டு, இண்டிகேட்டர் தான் உலகம். இண்டிகேட்டர் சொன்னா உண்மை அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. அப்படி இல்லவே இல்ல. ஏன்னா, இண்டிகேட்டர் என்ன சொல்லும் அப்படின்னா, முடிஞ்சு போன டேட்டாவுக்கு மட்டும் தான் சொல்லும். இஃப் யூ யூஸ் இண்டிகேட்டர் அப்படின்னா, இந்த கேண்டில் எது வரைக்கும் இருக்கோ, அது வரைக்கான டேட்டாவ மட்டும் தான் சொல்லும். இதுக்கு அப்புறம் நடக்க போறத டேட்டா சொல்லாது. இண்டிகேட்டர் சொல்லாது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்எஸ்ஐ, ஓவர் சோல்டு, ஓவர் பாத்து அதெல்லாம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு, ஓகேவா? மார்க்கெட்ல வந்து பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். லைக் இந்த டபுள் டாப், டபுள் பாட்டம், ஆ அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர் இதெல்லாம். எல்லா டைம் ஃப்ரேமும் ஒண்ணுன்னு நெனைப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்ல. ஓகேவா? ஸோ இந்த ரீட்டெயில், இந்த ட்ரெண்ட் லைனு, பிரேக் அவுட்டு, மூவிங் ஆவரேஜ், சார்ட் பேட்டர்னு எல்லாமே வேஸ்ட். உண்மைய சொல்லணும்னா அல்டிமேட்லி வேஸ்ட். ஓகே. நான் ஒரு சர்டைன் எக்ஸாம்பிள் வேணா காமிக்கிறேன். 50 மினிட் சார்ட்டா? இது 50 மினிட் சார்ட். ஸோ வாட் இஸ் திஸ்? ஏதாவது ஒரு கட்டம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ஸு. இங்க வந்து பார்ப்பாங்க. ஒரு கேண்டில் வந்து இத பிரேக் பண்ணி இப்படி வந்த உடனே நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ண உடனே அடிப்பாங்க செல். எங்கடா செல் அடிப்பாங்கன்னா, இங்க அடிப்பாங்க. இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏதோ ஒரு இடத்துல இங்க அடிச்சுருவாங்க. எஸ்எல்ல வந்து 50% ஆர் இந்த வீக் எங்கேயோ ஒண்ணு சர்டைன் இடத்துல வைப்பாங்க. சரியா ஞாபகம் இல்ல எனக்கும்.
அவங்க கேப்சர் பண்ண போறது 1:2. ஓகேவா? இதுதான் ரீட்டெயிலோட லாஜிக். புரிஞ்சுச்சா? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோனு உடைச்சிருச்சு, மார்க்கெட் கீழ போகும். பட் நல்லா எஸ்எல் அடிச்சிருச்சு. ஓகேவா? இதே இடத்துல நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, வி வெல் நோன். ஓகேவா? இது என்னது? லிக்விடிட்டிம்போம். ஸ்டாப்ஸ், பை ஸ்டாப்ஸ் அண்ட் செல் ஸ்டாப், ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் அப்படிம்போம். ஓகேவா? அப்போல்லாம் வரும்போது இட்ஸ் லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்தால் மேலே போகும், நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஸோ நம்மளுக்கான மூவ்மெண்ட் இங்கே இருக்க லிக்விடிட்டிஸை மார்க்கெட் கலெக்ட் பண்ண உடனே இந்த ஒரு புல் கேண்டில் நல்லாவே கொடுத்துருக்குது. அதோட நம்மளோட மூவ்மெண்ட்டுக்கு இது முடிஞ்சிருச்சு. ஸோ தென் மார்க்கெட் இங்கே இருக்க பிளாக் ஆர் சம்திங் ரீசன்ஸில் இங்கேருந்து கீழே போயிருக்கு. உண்மையாக சொல்லணும், இந்த நாள் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட்லலாம் இல்லை கைஸ். உண்மையாக சொல்லணும், ஃபுல்லாக கன்சால்டேஷன் தான். ஓகேவா? இங்கே இருக்க ஈக்குவல் லோஸை தட்டி நம்மளுக்கான ரியாக்ஷனான ஒரு புல் கேண்டில் கொடுத்துருக்கு 50 மினிட்ல. நம்ம 1 மினிட்டுக்கு போனால் இதில் தாராளமாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதுவும் லிக்விடிட்டிலாம் எடுத்துருக்குல்ல. ஓகே. ஸோ ரீட்டைல் லாஜிக் இப்படி தான் இருக்கும். ரீட்டைலுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். ரீட்டைல் செல் பண்ணுற இடத்துல நம்ம பை பண்ணுவோம், அவங்க பை பண்ணுற இடத்துல செல் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவங்களுக்குன்னு செஷனு அதெல்லாம் இல்லை. செஷன் பிளான்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ பச்சை கேண்டில் பார்த்தா பை பண்ணணும், சிவப்பு கேண்டில் பார்த்தா செல் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் வந்து கெட் ஸ்டாப்டு, ஸ்டாப் அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னது? ரீட்டைல் லாஜிக். ஸோ ப்ரோ, இதெல்லாம் எதுக்கு ப்ரோ நான் தெரிஞ்சுக்கணும்? டு மஸ்ட் நோன். ஓகேவா? ரீட்டைலுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கே இல்லை. அவங்க ஃபுல்லாக பண்ணுறது பேட்டர்ன், ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படிங்கிறத பேட்டர்னாக பார்த்து பேட்டர்ன் ட்ரேடிங் பண்ணுறவங்க அவங்களாம். ஐசிடி அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் லாஜிக். எஸ், மார்க்கெட் ரிப்பீட் இட் செல்ஃப், பட் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் செஞ்ச அதே விஷயத்தை தான் செய்யும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும். அதை தான் ஐசிடி லாஜிக்கால நம்ம புரிஞ்சுக்கணும். பேட்டர்னாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ மார்க்கெட்டை ரிப்பீட் இட் செல்ஃப் தான். ஓகேவா? கோல்டுலாம் முன்னெல்லாம் வந்து இப்படி ஒரு ஈக்குவல் லோஸ் விட்டுட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரம் போவான், சட்டார்னு இறக்கி அந்த ஈக்குவல் லோஸை தட்டிட்டு மேலே தூக்குவான். ஓகே, மின்னலாம். ஓகேவா? பட் ஆனால் இப்பெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓகேவா, இப்பெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வரான், ஈக்குவல் லோஸ் விட்றான், டைரெக்டாக பறந்துடுறான். ஓகேவா? ஸோ முன்ன இருந்த கோல்டு இப்படி, இப்போ இருக்க கோல்டு இப்படி. ஹீரோ யூஎஸ்டியும் அப்படிதான். நான் இப்போ பார்த்த ஒரு 3 மந்த்தாவே இதே தான் நடந்துகிட்டு இருக்குது. முன்னெல்லாம் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணணும்னா அப்பப்போ கிளியர் பண்ணிட்டு போயிடுவான். இப்போலாம் லிக்விடிட்டி எதுக்கு விட்றானே தெரில. ஐ திங்க் லாங் ரன்னுக்கு எதுவும் விட்டு வைக்கிறானோ சம்திங் தெரியல கைஸ். ஓகேவா? பட் ஆனால் இது மாதிரி மார்க்கெட் ரிப்பீட் இட் செல்ஃப். ஓகேவா? ரிப்பீட் பண்ணும். பட் ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிப்பீட் பண்ணும். ஓகேவா? இங்கே ஸ்டாப்ஸ் எல்லாம் எடுக்குது, இங்கே ஸ்டாப்ஸ் எடுக்கலை. ஸோ எதனால்? ஹிஸ்ட்ரி ரிப்பீட். அதே டபுள், அது என்னது, அதே ஈக்குவல் லோஸ். ஓகேவா? அதே ஈக்குவல் லோஸ். பட் ஆனால் முன்ன லிக்விடிட்டி எடுத்தது, இப்போ லிக்விடிட்டி எடுக்கலை. அந்த டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஐசிடி லாஜிக்கில் புரிஞ்சுக்கணும். ஓகேவா கைஸ்? தென் ஐசிடி அப்படின்னு வந்துட்டாலே ஃபுல் ஆஃப் லாஜிக். ஓகேவா? நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் செல் பண்ணணும். ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி இல்லாமல் மூவ் ஆகாது. ஓகே. அண்ட் மார்க்கெட்டை இன்ஸ்டியூஷன் மூவ் பண்ணுறத விட அல்கோஸ் தான் மூவ் பண்ணுது. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டியூஷன் மூவ் பண்ணுறாங்க அப்போலாம் அல்கோஸ் தான் ஃபுல் மார்க்கெட்டை மூவ் பண்ணுது. இன்ஸ்டியூஷனோட வேலை நியூஸ் டைமில் மட்டும்தான் இருக்கும். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டைம் பேஸ்டு ட்ரேடிங். ஓகேவா? நம்மளுக்கு டைம் தான் எல்லாமே. நான் ஒரே விஷயம் இதை சொல்லும் போது நான் இதை சொல்லலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன கிராஃப் மட்டுமே போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஒரு கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது ஒரு கிராஃப். ஒரு கர்வு மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கிராஃப். ஓகே. ஸோ யூ வெல் நோன், இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ். மேபி இந்த மேக்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன்.
ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இவ்வளவுதான் கைஸ். இந்த கிராஃப்ல எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? எக்ஸ் ஆக்சிஸா இல்ல ஒய் ஆக்சிஸா? ஓகேவா? நல்லா யோசிச்சு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸா இல்ல ஒய் ஆக்சிஸா? ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி ரெண்டுமே முக்கியம். டெஃபினெட்லி போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? போத் ஆர் இம்பார்ட்டன்ட். என்னடா சொல்ல வர? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது டைம். நான் ட்ரேடிங்க தான் சொல்றேன். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது டைம். ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது பிரைஸ். சைடுல தெரியுதா? சைடுல இருக்குதா? வா இது எக்ஸ் ஆக்சிஸ். கீழ டைம் ஓடுதா? எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் இட்ஸ் பிரைஸ். மூவ் ஆகுதா? இவ்வளவுதான் கைஸ். கிராஃப். ஓகேவா? இந்த கிராஃப் விட்டா அப்படியே சார்ட்டுக்கு வா. சார்ட் எப்படி இருக்கு? ஒரு லாங் ரன்னுக்கு போய் பார்ப்போம். 12 மந்த் 1 இயர் சார்ட்டுக்கு போயிருக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? கிராஃப் எப்படி இருக்கு? டைம் ஃபர்ஸ்ட் கீழே வர மாதிரி வந்திருக்கு. அண்ட் தென் கோ ஷூட். இதை வந்து லைன் சார்ட்ல வச்சா இன்னும் உனக்கு தெளிவா தெரியும். புரியுதா? கிராஃப் எப்படி இருக்கு? இதுதான் கிராஃப். ஓகே ஓகே. என்ன டைம்? 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருந்தேன். ஸோ தென் வேர் இஸ் த கிராஃப்? ஓகேவா? ஸோ போத் ஆர் இம்பார்ட்டன்ட். எதுவுமே இது ஒன்று தான் முக்கியம், இது ஒன்று தான் முக்கியம் இல்லை. ரீட்டைல் வந்து இந்த ப்ரைஸை மட்டும் பேட்டர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஐசிடி சொல்றது டைம் அண்ட் ப்ரைஸ். டைமும் ப்ரைஸும் அலைன் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி. ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லாம ஒய் ஆக்சிஸ் இல்லை, ஒய் ஆக்சிஸ் இல்லாம எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை. எதுரா முக்கியம் அப்படின்னா ஒரு இதை மட்டும் என்னால் முக்கியம்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ரெண்டுமே முக்கியம். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே முக்கியம் ஒரு கிராஃபுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரைஸும் முக்கியம், டைமும் முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இன்டிபெண்டட். வேணா கூகுள் சம்திங் சர்ச் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இன்டிபெண்ட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இஸ் டிபெண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் இன்டிபெண்டட் வேரியபிள். இன்டிபெண்ட் ஸ்பெல்லிங் என்ன? ஓகேவா? இன்டிபெண்ட் வேரியபிள். ஸோ இதை அப்படியே நான் இங்கே வச்சு எடுத்துக்கிறேன். தென் இது வந்து டிபெண்டட். ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் வந்து டிபெண்டட் வேரியபிள் பட் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் இன்டிபெண்டன்ட். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எதையுமே சார்ந்து இருக்காது, எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? இது வந்து இன்டிபெண்டடாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து டிபெண்டட். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. புரியுதா? ஸோ இந்த ஐசிடி வந்து டைம் 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 அப்படின்னு அடிச்சுக்கிட்ட மனுஷன். ஸோ நிறைய பேர் இந்த டைமோட அந்த ஒரு சீக்ரெட்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது இருக்கு இல்லை அதை பற்றி நான் பேச வரல. பட் டைம் அவர் சொன்னது தான் சீக்ரெட். அதை புரிஞ்சுக்கிட்ட சீக்ரெட், அதாவது எது சீக்ரெட் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது தான். அவர் எல்லாமே சொல்லிட்டாரு மனுஷன். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிட்டா அது சீக்ரெட் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை புரிஞ்சிக்கவே இல்லைனா தான் அது சீக்ரெட்டாகவே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாருமே படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கிராஃப் 10வது தாண்டி வரும்போது கிராஃப்லாம் போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஓகே. அண்ட் மோஸ்ட்லி கிராஃப் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா சார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கிராஃப் தெரியாமல் இருக்காது, கிராஃப் தெரியணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் மார்க்கெட்டுக்கு மட்டும் சொல்ல, எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் எக்ஸ் ஆக்சிஸை. டிபெண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ். இந்த இடத்துல டிபெண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? டிபெண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். மேபி ஸ்பெல்லிங் தப்பா. டிஇபி டிபெண்ட்
டிபெண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், பட் இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சேம் இதுதான். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இண்டிபெண்டன்ட், எதையுமே டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஃப்ரீடமா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. ஓகேவா? பட் இந்த ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் இல்லாம ஒய் ஆக்சிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சேம் இதே லாஜிக்கை ப்ரைஸுக்கும் டைமுக்கும் அப்ளை பண்ணு. இந்த டைம் என்னவா இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸா இருக்கு. ஓகேவா? ப்ரைஸ் என்னவா இருக்கு? ஒய் ஆக்சிஸா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரைஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ப்ரைஸ் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கு. பட் டைம் எதையுமே டிபெண்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ இதுதான் இன்ஸ்டிடியூஷன் செய்யற வேலை. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்கல்ல, ஸ்பெல்லிங் தெரியாது கைஸ். ஓகேவா? ஸ்பெல்லிங் தெரியாது. இன்ஸ்டிடியூட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ப்ரைஸை மூவ் பண்றதுக்கு நான் சொல்றேன், அவங்களால didn't control control டைம். ஓகேவா? அவங்களால டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? யாராலையுமே டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இந்த நிமிஷம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சதுதான். அது பழசுக்கு போயிட்டு பாஸ்ட்டுக்கு போயிட்டு உன்னால ரிப்பீட் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது டைமை. ஓகேவா? யாராலையுமே டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் அறிவாளிக்க சொல்லலாம், நான் வந்து ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா போனா எனக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த கதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு இருக்க இந்தியாவில இருந்து யோசிங்க. ஓகே? இருக்க இடத்துல இருந்து யோசிங்க. ஓகே? ஸோ டிடன்ட் கண்ட்ரோல் டைம். யாராலையுமே டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இன்ஸ்டிடியூஷனால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? தே கேன் கண்ட்ரோல் பிரைஸ். புரியுதா கைஸ்? இப்போ அப்படியே கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும். உங்களுக்கு இருக்க நீங்க புரிஞ்சுக்கிற விதத்தை பொறுத்து. ஓகேவா? இன்ஸ்டிடியூஷனால டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் தே கேன் கண்ட்ரோல் த ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அதே தான் இங்க கிராஃப்ல சொல்லி கொடுத்தேன். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இண்டிபெண்ட், எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆனா ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ப்ரைஸ் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அதனால தான் இன்ஸ்டிடியூஷன் வந்து டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாம ப்ரைஸை கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்? இது டைம் வந்து இன்டிபெண்ட், எதையுமே டிபெண்ட் பண்ணல. ப்ரைஸ் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷனால ஒய் ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் எக்ஸ் ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதனால அவங்க ப்ரைஸ் எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அதை டைமை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த டைமிங்க்கு, ஓகேவா, ப்ரைஸை மேனிபுலேட் பண்றதுக்கு காரணம் சர்டைன் டைமிங் அவங்களுக்கு வேணும். இப்போ ஒரு டைம் இருக்கு, ஒரு சர்டைன் டைம். இது ஒரு நியூஸ் டைம்னு வச்சுக்கோங்களேன். நியூஸ் மோஸ்ட்லி எப்போ வரும்? ஒரு 10 AM வரும். ஓகேவா? அரௌண்ட் இது இந்த 10 AM ஒரு நியூஸ் வருது அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆக்சுவலி வருதா வரலன்னா தெரியல. ஓகேவா? ஒரு இதுக்கு சொல்றேன், மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு இந்த லைன் கிட்ட நியூஸ் வருது. இப்போ இன்ஸ்டிடியூஷனோட பிளான் வந்து ப்ரைஸை வந்து எங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? இந்த ப்ரைஸுக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? 10 மணிக்கு ஓகேவா நியூஸ் வருது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 10 மணிக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது, ஒரு 9:30ன்னு வச்சுக்கோங்களேன். 9:30 ப்ரைஸ் இங்க இருக்கு. ஓகேவா? 9:30 ப்ரைஸ் இங்க இருக்கு. ஸோ இங்க ப்ரைஸை மூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த நியூஸை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணிக்குவாங்க இன்ஸ்டிடியூஷன். இந்த நியூஸை ஒரு டூலா யூஸ் பண்ணி ப்ரைஸ் இங்க மூவ் பண்ணிக்குவாங்க. இந்த டைம் வரும்போது, அந்த சர்டைன் டைம் வரும்போது அந்த டைமை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் டு பிரைஸ் கோ அப் ஆர் டவுன். வித்தவுட் மேனிபுலேஷன் எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ இங்க இருக்க ப்ரைஸை கரெக்டாக அந்த சர்டைன் டைமும் இந்த டைமுக்கு முன்னாடியோ இல்லை அந்த டைம்லையோ மேனிபுலேஷன் கொடுத்து தான் இந்த ப்ரைஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆமாம். ஸோ ப்ரைஸை டிலே பண்ணுவாங்க.
ஏன் இங்க இருக்க பிரைஸ் வந்து இந்த இடத்துக்கு போகணும். இப்போ இதான் ரீச், இந்த இடத்துக்கு போயே ஆகணும். இங்க பிரைஸ் இருக்கு 9:30க்கு. ஏன் இன்ஸ்டிடியூஷனால கொண்டு போக முடியாதா? சொல்லுங்க. இங்க இருந்து இவ்வளவு தூரம் தூக்க அவனால முடியாதா? பிரைஸ் அவனால மூவ் பண்ண முடியும். எப்படி வேணா மூவ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டிடியூஷனால மூவ் பண்ண முடியும். பட் ஏன் வெயிட் பண்றான்? சர்டைன் டைம். ஓகேவா? அந்த டைமிங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஐசிடில ஈஸியா சர்வே பண்ணிட்டு வந்துடலாம். புரிஞ்சுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஓகேவா? சர்டன் டைம வந்து இண்டிபெண்டன்ட். ஓகேவா? அதனால இன்ஸ்டிடியூஷன் இந்த பிரைஸ மூவ் பண்ண முடியும். ஸோ டைமிங், அதாவது பிரைஸ மேனிபுலேட் பண்றாங்க. எதுக்கு? அந்த டைமிங்க்காக. டைம் வந்தா தான் எல்லாமே நடக்கும். டைம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒய்? ஒரு கிராஃப்க்கு 2மே இம்பார்ட்டன்ட். பட் ஒய் ஆக்சிஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டஃப். ஓகே, ஒரு சில விஷயம் ஓகே முடிஞ்சு போச்சு. தென் ஓகே, ரீட்டைல் விசஸ் ஐசிடி லாஜிக். ஓகேவா? ரீட்டைல் விசஸ் ஐசிடி லாஜிக் நிறைய விஷயம் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, ஐசிடி லாஜிக் ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? ஐசிடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, இது வந்து ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இது வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை வச்சு நீங்க ட்ராக் பண்ணிட்டு போவீங்க. ஸோ ஐ மீன் நாட் த ஆர்டர் பிளாக், எஃப்இஜி. இந்த அதை வந்து ஐசிடியை பேட்டர்னாக பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா அடி வாங்குவீங்க. ஆனால் அதோட லாஜிக்கை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா யூ கேன் மேக் லாட் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஓகே. ஸோ தென் அதை தாண்டி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து முடிச்சாச்சு கைஸ், இதை முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ஆல் திஸ் எனஃப் ஃபார் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஸ் தான், நோன்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே, இது வந்து போதுமா அப்படின்னு கேட்டால் ஷார்ட் ஆன்சர் எஸ். ஓகேவா? பட் ஆனால் ஐசிடி இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். இதை வந்து ஸ்ட்ராட்டஜியாவோ பேட்டர்னாவோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல சர்வே பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஓகேவா? மோஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர் திங்க் ஐசிடினா என்ன? ஆர்டர் பிளாக், எஃப்இஜி, லிக்விடிட்டி, இவ்வளோ தாண்டா ஐசிடி அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இதெல்லாம் வந்து ஓகேவா, இதெல்லாம் டூல்ஸ். ஓகேவா? ஐசிடியோட டூல்ஸ். ஆனா அப்படிதான் நினைக்கிறீங்க, ஐசிடினா ஆர்டர் பிளாக், எஃப்இஜி, லிக்விடிட்டி அவ்வளவுதான் நினைக்கிறீங்கன்னா ராங். அது இல்லை, அப்படி இல்லை. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஐசிடி அப்படிங்கிறது ஆர்டர் பிளாக்கையும் எஃப்இஜியும் வச்சு மூவ் ஆக கிடையாது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல வந்தா என்ட்ரி, எஃப்இஜியில் வந்தா என்ட்ரி, லிக்விடிட்டி எடுத்துனா என்ட்ரி அப்படிங்கிறது இல்லை. ஐசிடிங்கிறது லாஜிக், அது வந்து சிஸ்டம். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? மார்க்கெட் மேக்கர்ஸோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? டைமிங்கை கம்பைன் பண்ணுறோம். ரீட்டைலர் ப்ரைஸை மட்டும் பார்ப்பாங்க, ஐசிடியில் டைமை தான் பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எது டிபெண்ட் ஆகிருக்கு, எது டிபெண்ட் ஆகல, பிடிச்சிக்கோ பாயிண்ட்டை. ஓகேவா? ஸோ தென் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி அல்காரிதம்ஸ் தான் ட்ரேட் பண்ணும். ஸோ அதோட பிரேக் டவுன் வந்து நாளைக்கு, அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டிடியூஷனை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். ஐசிடி அப்படின்னா ஒரு இந்த ஃப்ரேம் ஒர்க்கு லாஜிக்கெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கரெக்டான வயாஸ் டைரக்ஷன், ஸ்மார்ட்டான ட்ரேட் எடுத்தனா, கரெக்டான ஆர்ஆர் வச்சுனா ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கலாம், ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவும் இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக ஒரு 4 விஷயம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இந்த இடத்துல முக்கியமான விஷயம், ஐடியா டோன்ட் பே யூ. நீ ஐடியா பண்றதுனால, இந்த ஐடியா பண்ற
இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு எஃப்இஜின்னு வச்சுக்கோங்க. ஐ அம் எஃப்இஜி பிளேயர். அதனால நான் சொல்றேன். ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு எஃப்இஜி கிடக்கு. ஸோ மார்க்கெட் போயிருச்சு. இந்த எஃப்இஜி வந்தா என்ட்ரி எடுக்கலாம். அப்படின்னு என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பொசிஷன் இப்படி போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பேன். ஓகேவா? இந்த ஐடியா வந்து உனக்கு பே பண்ணாது. இந்த ஐடியா என்ட்ரி எடுக்கலாங்கிற ஐடியா உனக்கு பே பண்ணாது. இந்த பிரைஸ்க்கு வரும்போது நீ என்ட்ரி எடுத்தா தான், என்ட்ரி எடுத்து அது டிபி அடிச்சா தான் உனக்கு பே பண்ணும். ஓகேவா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அதனால எடுக்கலாங்கிற ஐடியாவ பண்ணு. ஓகேவா? ஐடியாவோட அந்த ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணு. அப்பனா தான் பே பண்ண முடியும். ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும். ஓகேவா? ஐசிடி வந்து எங்க ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தான் சொல்லிக் குடுக்கும். ஆனா, உன் கைய புடிச்சு பட்டன் அழுத்துன்லாம் சொல்லிக் குடுக்காது. ஓகே. அத நீ தான் பண்ணணும். ஸோ தென் வீக்லி அண்ட் டெய்லி ரொட்டீன். இப்ப ப்ரொஃபஷனல் ட்ரேடர்லாம் தினைக்கும் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறியா? இந்த Instagramல பார்த்து உண்மையாலுமே நெறைய பேர் உருப்படாமயே போயிட்டீங்கப்பா. Instagram பார்த்து உண்மைய சொல்லணும்னா. ப்ரோ ட்ரேடர் அப்புட்ன்னா அவன் தினைக்கும் போடுவான். நான் இன்னைக்கு இங்க ட்ரேட் எடுத்தேன், இன்னைக்கு இங்க ட்ரேட் எடுத்தேன். ஸ்டோரி போடுறது என்ன, ரீல்ஸ் போடுறது என்ன. ஐய்யய்யோ! அத பார்த்துட்டு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்புட்ன்னா தினைக்கும் ப்ராஃபிட் எடுக்கணும், தினைக்கும் ட்ரேட் எடுக்கணும். அப்பலாம் சுத்தமா இல்ல. அப்பலாம் ஒரு இதுவுமே இல்ல. ஓகேவா? ஸோ யாரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்புட்ன்னா, அவனுக்கான செட்டப் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணுவான். வா ஹூ வெயிட் ஃபார் ஹிஸ் செட்டப். ஓகேவா? அவங்களோட மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும் கைஸ். ஓகேவா? யார் அவங்களோட செட்டப்க்காக வெயிட் பண்றாங்களோ, அவங்க தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஓகேவா? ஸோ நீ வெயிட் பண்ணணும். தினைக்கும் ட்ரேட் பண்றது பேரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இல்ல. உன்னோட செட்டப் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். உன்னோட செட்டப் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பா இருக்கணும். ஓகேவா? ஸோ தென் 3வது ஒரு பில்லர் இருக்கு. ஸோ 4 பில்லர் கம்பைன் த ப்ரொஃபஷனல் அண்ட் ப்ராஃபிட்டபிள் இன் ஐசிடி. நீ மேக் பண்றது அதுதான். ஸோ 1 என்ன சொன்னேன்? 1 எக்ஸிக்யூட் பண்ணணும். ஐடியா மட்டும் இருந்தா உனக்கு ஆவாது. எக்ஸிக்யூட் பண்ணணும். 2 டெய்லி அண்ட் வீக்லி ரொட்டீன் இருக்கணும். ஓகேவா? வீக்லி பயாஸ் தெரியணும். வீக்லி இங்க தான் போப்போகுது. டெய்லி இங்க தான் போப்போகுது. இந்த செஷன் இங்க தான் போப்போகுது. ரேண்டமா என்ட்ரி எடுக்காம கில் ஜோன்ல என்ட்ரி எடுக்கணும். டைம் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் பிரைஸ்லாம் நான் நெறைய விஷயம் சொல்லுவேன். டைம் பத்தி. ஓகேவா? ஸோ 3வது பில்லர் அப்படிங்கிறது எமோஷனல். எமோஷனலா மாஸ்டர் பண்ணணும். ஓகேவா? ஐசிடி இஸ் லாஜிக். ட்ரேடிங் இஸ் எமோஷனல். அதாவது இருவேறு முனைகள் அப்படிங்கிற மாரி தான் இதெல்லாம். என்ன சொல்றது? ஒரு லைன் போடலாமா? இது வந்து ஒரு லைன். ஒரு லைன். இதோட இத லைட்டா எடிட் பண்ணிக்கிறேன். நார்மல் ஓகேவா? இது வந்து இது ஒரு லைன். ஸோ இங்க என்ன விஷயம் அப்டின்னா, இது ஒரு எட்ஜ். இது ஒரு எட்ஜ். அது நார்த், சவுத் இருக்குல்ல. நார்த் அண்ட் சவுத். அதே மாரி தான் இதுவும். இது ஒரு டைரக்ஷன். இது ஒரு டைரக்ஷன். ஓகேவா? ஐசிடிங்கிறது ஃபுல்லா லாஜிக். இது ஒரு முனை. இதுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட் தான் எமோஷன். ஓகேவா? இதுதான் ஐசிடி. ஐசிடி படிச்சு ட்ரேடிங் பண்ற அப்டின்னா, இது ஃபுல்லா லாஜிக். ட்ரேட் பண்றது எல்லாம் எமோஷன். 2யும் கண்ட்ரோல் பண்ணி நடுப்புள்ளியில வைக்கணும். அப்பதான் ப்ராஃபிட் வரும். இந்த புள்ளியில நீ நிக்கணும். நான் சொல்றது. ஓகேவா? இந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்கணும். ஐசிடிங்கிற லாஜிக்கையும் நீ மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். ட்ரேடிங்ல வர எமோஷன்லயும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அப்ப அந்த நடுப்புள்ளியில இருக்கும்போது மட்டும் தான் உன்னால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கிரீடு ஓகேவா? ப்ராஃபிட் வந்தோனே இன்னும் நெறைய ப்ராஃபிட் வேணும். கிரீடு வேணாம். ஓகே. வேணவே வேணாம். ஸோ ஐயோ! என் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட போகுது அப்படின்னு எஸ்எல்ல பெருசாக்கிக்கிட்டே போறது. வேணாம். சுத்தமா வேணாம். எமோஷன கண்ட்ரோல் பண்ணு. பேஷன்ஸா உன்னோட செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்போ மட்டும் தான் உன்னால மேல வர முடியும். ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? 4வது பில்லர் வந்து டேட்டா. டேட்டா கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். இது யாரும் சொல்லியிருப்பாங்களா? எனக்கு தெரியாது. டேட்டா கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ்.
ஓஎன் கான்ஃபிடன்ஸ் ஸ்பெல்லிங் என்ன? தெரியலையே. கான் ஏதோ எழுதுறேன் கைஸ். ஓகேவா? கான்ஃபிடன்ஸ். ஆனா நான் வார்த்தைய கரெக்ட்டா சொல்றேன். அது ஒரு 28ல இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டுட்டு, டேட்டா இஸ் யுவர் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? நான் டேட்டா அப்படின்னு எத சொல்றேன் அப்படின்னா, பேக் டெஸ்ட், பேக் டெஸ்ட், பேக் டெஸ்ட். அட்லீஸ்ட் 1 இயர் ஆஃப் பேக் டெஸ்ட் இருக்கணும். ஓகேவா? ப்ரோ, நான் இது என்னது? இந்த கோர்ஸ நான் வந்து Netflix பார்க்குற மாரி 3 நாள்ல வந்து பார்த்து முடிப்பேன். Netflix சீரியஸ்லாம் இருக்குதுல்ல. ஸோ, அதெல்லாம் நான் 3 நாள்ல உட்காந்து பார்த்து முடிக்கிறேன் ப்ரோ. ஸோ, அதனால நான் இதையும் அப்படியே 2x ஸ்பீட்ல போட்டு 2 நாள்ல 3 நாள்ல பார்த்து முடிக்கிறேன் ப்ரோ. 4வது நாள் ட்ரேட் பண்ணலான்னு பணத்த ரியல் மணி போடுறேன் ப்ரோ. லாஸ் தான் ஆகும். வேற எதுவுமே லாஸ் தான் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ வந்து ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ வந்து நீ Netflix பார்க்குற மாரி பார்க்காத. 2x ஸ்பீட்ல வச்சு பார்க்காத. ஓகேவா? Netflix பார்க்குற மாரி 1 முடிஞ்சோனே 1, 1 முடிஞ்சோனே 1 அப்படியே கன்டினியூவா போகாத. இந்த கோர்ஸ் எப்படி பார்க்கணும் அப்டின்னா, இது வந்து நோட்ஸ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நோட்ஸ் எடுத்துட்டு, படிச்சா எப்படி படிப்பியோ அப்படி உட்காரணும். யூ வாண்ட் டூ லேர்ன் ஃபர்ஸ்ட். இப்பயும் சொல்றேன், இந்த ட்ரேடிங் நீ வர அப்புட்ன்னா, ட்ரேடிங் இஸ் லைக் அ 4 இயர் டிகிரி. ஏன்டா 4 இயர்? 3 இயர்ல டிகிரி இருக்கே! அப்புட்ன்னா, அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இட்ஸ் லைக் அ 4 இயர் டிகிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்ல லாஸ் பண்ணுவ. செகண்ட் இயர்ல இன்னும் கொஞ்சம் லாஸ் பண்ணுவ. 3வது இயர்ல தான் லேர்ன் பண்ணுவ. 4வது இயர்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் பண்ணுவ. 5வது இயருக்கு அப்புறம் நீ அதுல மாஸ்டர் ஆயிருவ. ஓகேவா? அது வேற விஷயம். ஸோ என்னையால என்ன முடியும்? இந்த கோர்ஸ் வழியா உங்களுக்கு இந்த இயர வந்து என்னால ரெட்யூஸ் பண்ண முடியும். 1 இயர். 1 இயர். நீ இதுக்கு மேல லாஸ் பண்ண அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இந்த கோர்ஸ் பார்த்து முடிச்சுட்ட அப்புட்ன்னா, இந்த கோர்ஸ்ல இருந்து 1 இயர் நீ உருப்படியா நான் சொல்றத கேட்டு வந்த அப்புட்ன்னா, 1 இயர்ல நீ ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிரலாம். ஓகேவா? எனக்கு ப்ராஃபிட் பண்ண எடுத்த 3 இயர்ஸ் ஆமா. அரவுண்ட் 3 இயர்ஸ் சம்திங் எடுத்தது. கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணேன். ப்ராஃபிட்லாம் பண்ணேன். அப்பயிலருந்து நான் ப்ராஃபிட் பண்ணேன். கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணேன். எனக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் வந்ததுலருந்து ஒரு 3 இயர்ஸ் பக்கம் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ரிஃபைன் பண்ணி ஸோ இதே மாரி தான் ஃபர்ஸ்ட் இயர் லாஸ், செகண்ட் இயர் லாஸ், 3வது இயர் லேர்னிங்கு, 4வது இயர் ப்ராஃபிட். ஓகேவா? அது மாரி தான் எனக்கு வந்தது. ஆனா குறுக்க குறுக்க அ ப்ராஃபிட்லாம் வந்து போகும். ஓகேவா? ஆனா கன்சிஸ்டன்ட்டா இருக்காது. ஆனா இந்த கோர்ஸ் வழியா என்னால முடிஞ்சது, நீ இந்த கோர்ஸ ஒழுங்கா நான் சொல்ற மாரி பார்க்கணும். Netflix பார்க்காம பாரு. 2x ஸ்பீட்ல வைக்காத. நோட்ஸ் எடு. ஓகேவா? புரியாத டவுட்ட Discordல வந்து கேளு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணி 1 இயர் ஆஃப் டேட்டாவ பேக் டெஸ்ட் எடு. ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்புட்ன்னா, ஒரு பேர், ஒரு பேர், ஒரு செஷன். ஓகேவா? ஒரு மாடல் எல். ஓகேவா? ஸோ இத நீ பண்ணாலே மாஸ்டர் ஆயிரலாம். ஓகேவா? ஒரு பேர் எல்லாத்தையுமே 1 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 இது கீழ 1 ஓகேவா? ஸோ ஒரு பேரு, ஒரு செஷனு, ஒரு மாடல். அவ்வளோதான். இத மட்டும் நீ மாஸ்டர் பண்ணிட்ட அப்புட்னாலே, நீ வந்து 1 இயர்ல மாஸ்டர் ஆயிரலாம். ஏன்னா 1 இயர்ல வந்து குவார்ட்டர்லி சைக்கிள் இருக்கு. குவார்ட்டர்லி தியரி. ஓகேவா? 4 குவார்ட்டர்லி வரும். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்ரேஸ்மென்ட் ஆர் ரிவர்சல். ஸோ அது மாரி 4 விஷயத்திலுமே உன்னோட மாடல் ஒர்க் ஆகுதா? அப்படிங்கிறத நீ பார்க்கணும். அதுக்காக தான் பேக் டெஸ்ட். ஸோ இப்ப இது வந்து ஒரு குவார்ட்டர்ன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இந்த குவார்ட்டர்லி தியரி பார்க்குறேன். இது 4 குவார்ட்டர் ஓகேவா? ஸோ இங்க வந்து இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ். உன்னோட ஸ்ட்ராட்டஜி இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல நல்ல வேலை செய்யுது. மொத 3 மாசம். 1 வருஷத்தோட மொத 3 மாசம். நல்ல வேலை செய்யுது. 2வது விஷயம் உன்னோட செட்டப் வந்து இந்த மேனிபுலேஷன் ஃபேஸ்லயும் உனக்கு ஒர்க் ஆகணும். ஓகேவா? ஒர்க் ஆகணும். இப்ப இதுல ஒர்க் ஆகாம போயிருச்சு. என்ன பண்றது? எட்ஜ் அதுல இருக்கு. இன்னும் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி நெறைய ஸ்டஃப் ஆட் பண்ணி நீ மூவ் பண்ணி தான் ஆகணும். சேம் மாடல் ஒர்க் ஆகலங்கிற பட்சத்தில தான் மாடல் மாத்தணும். மாடல் மாத்தணும்னு நெனைக்கவே கூடாது. ஏன்னா எல்லா மாடலுமே ஒர்க் ஆகும் எல்லா டைம்லயுமே. 3வது டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்லயும் உன்னோட மாடல் வந்து ஒர்க் ஆகணும். ஓகேவா? தென் இந்த ரீட்ரேஸ்மென்ட் ரிவர்சல்லயும் இது ஒர்க் ஆகணும். ஓகே. எல்லாத்துலயும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா மா எல்லா டைம்லயும் ஒர்க் ஆகுற மாரி மாடல் தான் நீ மாஸ்டர் பண்ணணும். ஓகேவா? கன்சல்டேஷன்ல ஒர்க் ஆகுது. ஆ ரீட்ரேஸ்மென்ட் ரிவர்சல்ல ஒர்க் ஆகுது. ஆனா மீதி 2லயும் ஒர்க் ஆகல. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. மாடல மாத்தி தான் ஆகணும்.
ஸோ ஓகேவா? ஸோ அதனால எல்லாமே ஒர்க் ஆகுற மாரி இருக்கணும். அப்பனா மட்டும்தான் அது என்ன சொல்றது? அப்பனா தான் உன்னால ப்ராஃபிட்டபிளா ஆக முடியும். மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த 1 இயர். 1 இயர் உன்னோட மாடல வந்து நீ எடுத்த அப்டின்னா ஒரு குவார்ட்டர்லி தேதிப்படி 1 இயரோட 4 குவார்ட்டர் முடியுது அப்டின்னாலே, 4 குவார்ட்டர்லயும் உனக்கு உன்னோட மாடல் ஒர்க் ஆகிட்டே இருக்குது அப்டின்னா, ஸோ நெக்ஸ்ட் இயர்ஸ் கம்மிங் இயர்ஸ்லயும் உன்னோட மாடல் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா மார்க்கெட் ரிப்பீட் இட்செல்ஃப். ஓகேவா? பட் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான். அதனால தான் 1 இயர் பேக் டெஸ்ட் எடுக்கணுங்கிறது. இதுக்கு முன்னாடி நீ எத்தன வருஷம் எடுத்த அப்படிலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா, இந்த கோர்ஸ் நீ பார்த்துட்டு 1 இயர் பேக் டெஸ்ட்ட ஒழுங்கா எடுத்துட்ட அப்படின்னா, நீ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணுவ. ப்ரொஃபஷனலாவே ஆயிருவ. ஓகேவா? ஸோ இவ்வளதான். டேட்டா கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? 4 பில்லர். ஐசிடியோட 4 பில்லரையும் சொல்ட்டேன். ஓகேவா? ஸோ முடிஞ்சிருச்சு. இத வச்சு நான் இந்த கோர்ஸ்ல சொல்லிக் குடுக்கறத வச்சு உன்னால ப்ராஃபிட்டபிளாவும் ஆக முடியும், ப்ரொஃபஷனலாவும் ஆக முடியும். இந்த கோர்ஸ்ல இருக்க எல்லாமே வந்து உன்னைய என்ன என்ன சொல்றது? ஃபுல் ஐசிடி சொல்லுமா அப்புட்ன்னா, எஸ் ஃபுல் ஐசிடி கவர்ட். இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் கவர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தாலும், அப்கமிங்ல வந்து அந்த இதெல்லாம் ரெக்கார்டிங்ல ஆட் பண்ணுவேன். ஓகேவா? டோன்ட் வொரி. அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஃபைனல் திங். ஐசிடி இஸ் அ ஸ்குவாட். பட் ஒன்லி a disciplined warrior can wield it. ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்புட்ன்னா, ஐசிடி அப்படிங்கிறது ஒரு ஸ்குவாட். கத்தி இருக்குல்ல, கத்தி மாதிரி. அது ஒரு டிசிப்ளின் வாரியரால மட்டும் தான், டிசிப்ளின்டான போர் வீரனால மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ அதேதான். ஐசிடி வந்து 100% உன்னைய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆக்கும். ஓகேவா? அத நீ கரியரா ஃபோக்கஸ் பண்ணணும். ஷார்ட்கட்டா இல்லாம. அத லேர்ன் பண்ணணும். மாஸ்டர் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? சைக்காலஜிய ஸ்ட்ராங் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்ட அப்டின்னாலே, ஐசிடி உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உன்னைய ப்ராஃபிட்டபிள் ஸ்டேஜ்க்கு கொண்டு போயிரும். ஓகேவா? ஓகே கைஸ். தட்ஸ் இட். ஸோ ஓகே. ஓகே. நீங்க நெனைக்கலாம், என்னடா 2 கிளாஸ் உட்காந்து அருவ போடுற அப்படின்னு. ஸோ முக்கியமான விஷயம் இதான் கைஸ். ஓகேவா? இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல இவ்வளோ அருவ போடுறான் அப்படின்னு நெனைக்கலாம். பட் ஆனா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கன்னு ஃபுல்லா கேதர் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீங்க தான் அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். ஸோ தென் நாளைக்கு வந்து நாளைக்குங்கிறேன் பாரு. இந்த நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்ஸ்டிடியூஷன பத்தி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மார்க்கெட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.